நமக ஸ்ரீமன் நாராயண ஸ்ரீ லஹாரி கிருஷ்ணனின் சபையில் மனுஜோதி இன்டர்நேஷனல் வழங்கும் உலக அளவிலான ஆன்மீக பார்வையில் திருக்குறள் குரல் ஓசை ஒன்று நிகழ்வானது. வருகைக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் மற்றும் அன்பு நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். கீர்த்தனம் அர்ச்சனம் கானமேயம் அர்ப்பணம். கீர்த்தனம் அர்ச்சனம் கானமேயம் அர்ப்பணம். யாவும் சிந்தையாவும் நீரே, நெற்று இன்று நாளையாவும் நீரே, நியாயத்தீர்ப்பு நாளின் நாயகனே. சுவாசம் யாவும் சிந்தையாவும் நீரே, நெற்று இன்று நாளையாவும் நீரே, நியாயத்தீர்ப்பு நாளின் நாயகனே. ஜெய ஜெய மகதீசா கணகண பிராணேசா. தொடர்ந்து ஸ்ரீ லஹாரி கிருஷ்ணாவின் பக்தர்கள் இனிய இறைவணக்கம் பாட வேலைக்கு அன்போடு அழைக்கின்றோம். வரவேற்புரையை வழங்க திரு செங்கோடன் ஐயா அவர்களை அழைக்கிறோம். இந்த திருக்குறள் புஸ்தக விழாவை சிறப்பிக்க வருகை தந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி செலுத்தி வருக வருக என்று வரவேற்கிறோம். மாநில விருது அமைப்பு சுற்றுச்சூழல் ஆட்சி உறுப்பினர் மாண்புமிகு டாக்டர் ஸ்ரீ சுந்தரராஜ சோமா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். ஜனா வளங்கள் நிர்வாக தலைவர் மாண்புமிகு டாக்டர் ஸ்ரீ ஆர் அருணாசலம் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். மற்றும் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து சிறப்புரை ஆற்றவிருக்கும் அன்பு ஆசிரியர்கள், நண்பர்கள், பேச்சாளர்கள், அரசாங்க அதிகாரிகள், அருமை பொதுமக்கள் அனைவரையும் மனுஜோதி அகில உலக தலைமையாகவும் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். தமிழ்நாடு மனுஜோதி ஆசிரமம் நிர்வாகம் இந்த திருக்குறள் ஓசை போன்ற ஒன்று என்ற புஸ்தக வெளியீட்டை சிறப்பாக மலேசியாவில் அழகிய பினாங்கு மாநிலத்தில் மாப்பண்ணின் தமிழ் பள்ளி மண்டபத்தில் சிறப்பாக ஏற்பாடு செய்ததற்காக மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். உலக மொழி, மதம் மற்றும் தேச எல்லைகளை எல்லாம் கடந்து நிற்கும் நூலாக விளங்கும் ஒரே நூல் திருக்குறள் என்பது மறக்க முடியாத உண்மை. அன்பிலே நாம் அனைவரையும் நேசிப்போம்.
அகில உலக தலைமையகமான மனஜோதி ஆசிரமத்தின் சார்பாகவும் முழு உலகத்திலும் உள்ள பக்தர்கள் சார்பாகவும் அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறோம். இப்போது மனுஜோதி ஆசிரமத்தின் மலேசிய பேரவை சிறுவர்கள் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை என்ற தலைப்பில் படிக்கவிருக்கிறார்கள். இது திருக்குறள் கருத்தில் உருவானது. அனைவரும் நமது சிறுவர்களின் திறமையும் ஆடம்பரமான காட்சியும் வரவேற்க வேண்டும். சகோதர சகோதரிகளே மற்றும் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த மாலை வணக்கங்கள். இந்த நூல் வெளியீட்டு விழாவை முன்னிட்டு திருக்குறள் வழியில் மகிழ்ச்சியான வாழ்க்கை என்ற எங்கள் உரையாடலை கேட்டு சிறப்பிக்க வைக்கிறோம். இந்த வாழ்க்கை எப்படி வாழ்வதென்று தெரியவில்லையே. என்ன செய்வது என்று தெரியவில்லையே. இப்படி குழம்பிக் கொண்டிருக்காமல் நல்ல வாழ்க்கை முறையை கடைபிடிக்க என்ன செய்யலாம் நண்பர்களே? நமது வள்ளுவர் கூற்றுப்படி அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் ஆகியவற்றை உள்ளடக்கிய குறளை பற்றி உடன் பகிர்ந்து கொள்வது. நாங்கள் மகிழ்ச்சியும் பேரமையும் அடைகிறோம் நண்பர்களே. முதலில் உலகில் நீடித்து வாழ்வது. மலர்மிசை ஏற்றினால் மானடி சேர்ந்தால் இளமிசை நீடு வாழ்வார். இதன் பொருள் அன்பரின் அகமாகிய மலையில் வீற்றிருக்கும் கடவுளின் சிறந்த திருவுரைகளை பொருந்தி இணைக்கின்றவர் இன்ப உலகில் இணைந்து வாழ்வார். கல்வியின் முக்கியத்துவம் கற்க கசடர, கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இதன் பொருள் கல்வியாக நல்ல நூல்களை பழுதில்லாமல் கற்க வேண்டும். அவ்வாறு கற்றபிறகு கற்ற கல்விக்கு தக்கவாறு நெறியில் நிற்க வேண்டும். இப்போது நல்ல வாழ்க்கை முறையை கடைபிடிக்க என்ன செய்ய வேண்டும் என்று தெரிகிறதா நண்பரே? இப்பொழுது நன்றாக புரிகிறது. மிக்க நன்றி. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ஹரி கிருஷ்ணாய நமः. நன்றி, வணக்கம். திறமையாக நமது சிறுவர்கள் படைத்த மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை என்ற தலைப்பில் படைத்த சிறுவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நூல் வெளியீட்டு விழாவின் சிறப்பு விருந்தினர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். சுற்றுச்சூழல் ஆட்சிக்குழு உறுப்பினர் மாண்புமிகு டத்தோஸ்ரீ சுந்தரராஜன் சோமு அவர்கள் மற்றும் ஜனா வழங்கல் நிர்வாக தலைவர் டத்தோஸ்ரீ ஆர் அருணாச்சலம் அவர்கள், முன்னாள் தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் டாக்டர் ராஜு நாராயணன், தமிழ் பள்ளி ஆசிரியர் திருமதி சேரன் சாமி சிகாமணி பழனியாண்டி, அருள்மிகு கருமாரியம்மன் கோயில் தலைவர் திரு அமரேசன் கே வேணு அவர்கள், கர்நாடகி தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி கோகிலவாணி சண்முகம், தொடர்ந்து தெலுங்கு சங்க துணைத் தலைவர் திரு ராஜா சுப்பிரமணியன், தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் திரு கார்த்திக் மாரி, அனைவரும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். மலேசிய இந்து சங்கம் டத்தோ சண்முகநாதன், அலாம் அலிரான் தலைமை நிர்வாக அதிகாரி திரு பாலன் ஏகாம்பரம் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த புத்தகம் திருவள்ளுவர் அருளிய திருக்குறள் நூலை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது. ஒவ்வொரு குறளும் வாழ்வின் நெறி, அன்பு, ஒழுக்கம், தலைமை திறன் போன்ற ஆழமான அறிவுரைகளை வழங்குகிறது. இந்நூல் அந்த குறளின் அர்த்தத்தையும் அவற்றின் காலத்திற்கேற்ற பொருளையும் அழகாக விளக்குகிறது. உண்மை, கட்டுப்பாடு, கருணை போன்ற நெறிகள் எந்நாளும் நிலைக்கும் என்பதை குறிக்கும் ஒரு வழிகாட்டி நூலாகும். தொடர்ந்து புத்தக மதிப்புரையை வழங்க கப்பலாபத்தாஸ் தமிழ் பள்ளி ஆசிரியர் திருமதி சேரன் சாமி சிகாமணி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம்.
தாய் போற்றி, தாய் தந்த தமிழ் போற்றி. அகரம் முதல்வாய் அருள் தரும் மொழியே, அன்பின் உயிராய் உலகம் தழுவும் மொழியே, ஆதி பகவான் புகழை அறிவிக்கும் திருக்குறள் தந்த உன்னத நெறியே, 7 சொற்களில் ஏறி நிறைந்த சிந்தனை, எங்கும் உயிர்ந்து நெறி தரும் செந்தனை, தமிழின் உயிரே திருக்குறள் என்றும் உலகின் விழியே திருக்குறள் என்றும், அன்பும் அறமும் ஒளி தரும் கண்ணோட்டம், அதை வாழ்த்துவோம் நம் நெஞ்சினால் என்றும். வாழ்க தமிழ், வாழ்க திருக்குறள், வாழ்க வள்ளுவர், புகழோடு உலகம். தமிழ் மொழி உலகின் பழமையான உயிர்மொழி என்று பெருமிதத்துடன் சொல்வோம். அந்த தமிழின் உயிரும் மொழியும் ஒருங்கே நிற்கும் புனித நூல்தான் திருக்குறள். திருக்குறளின் வரலாறு கிபி 200 500 வரை கணிக்கப்பட்டிருக்கின்றது. இக்காலகட்டத்தில் வாழ்ந்த திருவள்ளுவர் என்பவரால் இயற்றப்பட்டதை திருக்குறள். 1330 திருக்குறள்கள் கொண்ட இந்நூல் 3 பிரிவுகளாக வகுக்கப்பட்டுள்ளது. அறம், நல்வழி போதனைகள், ஒழுக்கம், நன்னெறி என வகுக்கப்பட்டுள்ளது. ஒரு சொல் வானளவு திறக்கும் சாமி போல் ஒரு குறள் வாழ்வை மாற்றும் வித்தாகவும் விளங்குகிறது. குறுகிய சொற்கள், பெரிய சிந்தனைகள், சிறிய வழிகளில் உலகளாவிய உண்மைகள், அதுவே திருக்குறளின் மேன்மை. 7 சொற்கள் தான் குறளில் நிறைந்ததா. சிறு முத்து சிப்பிக்குள் பெரு விளக்கு போல சிறிய சொற்களில் உலகம் ஒளிர்ந்ததா. ஒரு குறள் வாழ்வை வழிநடத்தும் விளக்கே, அதுவே வள்ளுவர் கிடைத்த பெருமையே. அன்பார்ந்தோரே, உலகின் மிக சிறந்த நெறி நூலான திருக்குறளை படைத்தவர் நம் திருவள்ளுவர். இவர் வாழ்ந்த காலம் பற்றிய துல்லியமான தகவல்கள் எதுவும் இல்லாவிட்டாலும் அவரின் புகழ் உலகெங்கும் பரவி இருக்கிறது. திருவள்ளுவர் ஒரே பெயரில் மட்டுமல்ல, பல்வேறு பெயரில் போற்றப்பட்டவர். வள்ளுவன் எளிய பொதுவான பெயர். வள்ளுவன் என்றால் நெறியையும் ஒழுக்கத்தையும் போதித்த மாமுனிவர் என பொருள்படுகிறது. திருவள்ளுவர் திரு என்ற முன்னோட்டு புனிதத்தையும் பெருமையும் குறிக்கிறது. இதனால் அவர் தெய்வீக புலவர் என்று போற்றப்படுகிறார். பொய்யில் புலவர். திருவள்ளுவர் சொன்ன பொருள்களிலே பொய்யே இல்லையா, பொய்யே இல்லையா, அனைத்தும் உண்மை. அதனால் அறிஞர்கள் அவரை பொய்யில் புலவர் என்று அழைத்தனர். தெய்வ புலவர். அவர் எழுதிய திருக்குறள் மனித சிந்தனையை தாண்டி உயர்ந்த தெய்வீக ஞானம் நிறைந்ததா. இவர் மனிதர் அல்ல, இறைவன் அருளாக வந்தவர் என்று கருதி தெய்வ புலவர் என அழைத்தனர். ஆன்மீக பார்வையில் திருக்குறள் குறள் ஓசை ஒன்றில் புத்தக வெளியீட்டு விழா என்று மாக்கண்டி தமிழ் பள்ளி வட்டவர் பினாங்கு மலேசியாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மணிஜோதி ஆசிரம் இந்தியா தமிழ்நாடு திருநெல்வேலியிலிருந்து தென்காசி போகும் வழியில் 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. மணிஜோதி ஆசிரம் ஸ்ரீமன் நாராயணர் ஸ்ரீ லஹாரி கிருஷ்ணர் அவர்களால் 1963ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. அவருக்கு பிறகு ஸ்ரீ தேவாஸ்ரீ லஹாரி அவர்களால் தொடர்ந்து வழிநடத்தப்பட்டது. அவருக்கு பிறகு இன்று வரை அம்மா சோபமா அவர்களும், உயர் திரு போல் உபாஷ் அவர்களும், உயர் திரு தியோபால் அவர்களும் இவர்களால் மிக சிறப்பாக வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. நம் மனதிற்கு ஓய்வும் நிம்மதியும் வேண்டுமென்றால் எங்கே செல்வோம்? கோயில் அல்லது ஆசிரம். கோயில் பற்றி நான் அதிகம் சொல்ல வேண்டியதில்லை. ஏனென்றால் இங்கும் மலேசியாவிலும் இந்தியாவிலும் நிறைய கோயில்கள் இருக்கின்றன. தலைவரும் இருக்கின்றார்கள். ஆசிரமத்தில் பெரும்பாலும் அதிகமாக சென்றிருப்பார்களா என்பது கேள்விக்குறியாக இருக்கும். ஆன்மீக தத்துவம் நிறைந்துள்ள ஒரு இடம்தான் ஆசிரமம். அந்த வகையில் பல ஆசிரமங்கள் செயல்பட்டு வருகின்றன. அவற்றில் ஒன்றுதான் மணிஜோதி இன்டர்நேஷனல் ஆசிரம் ஒரு முன்னோடியாகவும் உள்ளது. இத்தகைய செயல் நடவடிக்கைகளையும் தாண்டி
ஆன்மீக புத்தக வெளியீடுகளையும் மனுஜோதி ஆசிரம் செயல்பட்டு வருகின்றது. இன்று நடைபெறும் ஆன்மீக பார்வையில் திருக்குறள் குறள் ஓசை ஒன்று நிகழ்வு ஒரு சான்றாகும். இதற்கு முன்பு பகவத்கீதை புத்தகம் வெளியிடும் பினாது கோப்தாரில் மனுஜோதி ஆசிரமத்தால் நடைபெற்றது. எல்லா 28 தமிழ் பள்ளிகளுக்கும் இலவசமாக இந்த புத்தகம் வழங்கப்பட்டது. ஒரு உதாரணத்துக்கு கடந்த கோப்தாரில் பகவத்கீதை நம்முடைய நத்தோசி அவர்களால் மனுஜோதி வழங்கப்பட்டது வெளியாக்கினோம். பகவத்கீதையிலிருந்து என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்று ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். அடுத்தது மற்ற விஷயங்களை நம்ம பேசலாம். பகவத்கீதையிலிருந்து மனிதன் தன் வாழ்க்கையை எப்படி வாழ்வது பற்றி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ அர்ஜுனனுக்கு கீதையின் உபதேசம் எனும் தலைப்பில் பல உபதேசங்களை கூறுகிறார். அவற்றை நாம் படித்தால், அதை வாழ்க்கையில் கடைபிடித்தால் நம் வாழ்விற்கு எதை வேண்டுமானாலும் பெற செய்யும். வாங்க, அவங்க அடுத்து சொல்லுவாங்க என்ன நிகழ்வு. நன்றி, வணக்கம். தத்தோஸ்ரீ சுந்தராஜு சோமு அவர்கள் எழுச்சியூட்டும் நிகழ்வாக இந்த நாளை சிறப்பிக்க வந்துள்ளார். அவர்கள் கையெழுத்துடன் இந்த வெளியீடு நடைபெற உள்ளது. வேலையில் இருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் வேலைக்கு முன்வரும் கேட்டுக் கொள்கின்றோம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீல ஹரி கிருஷ்ணாய நமः. ஒரு 12 வயது இருக்கும். அப்போ 12 வயது காலத்தில் இல்லை கதைக்கு சொல்கிறாங்க, திரும்ப எதுக்கு எடுத்து சொல்கிறாங்க அது அந்த சரவாக போயிட்டேன். சரவாக சீப்பு விட்டு போது அந்த இடத்துல கம்யூனிஸ்ட் அதிகமாக இருப்பாங்க. அதிக கம்யூனிஸ்ட் அந்த பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கு. அப்போ என் கையில் திருக்குறள் புஸ்தகம் இருக்கும்போது அந்த காலத்தில் வந்து ஒய்யாருன்னு சொல்லிட்டு இங்கேருந்து சீபூர்லேருந்து எனக்குள்ளே ஒரு 30 கீழே மைல் போகணும். பஸ்ஸில் போகணும். அங்கே காடி வண்டிலாம் கிடையாது. ராணுவத்தில் எடுத்து பார்த்து இந்த ராமிகார் எதிர்பார்ப்பானுங்க, கமிஷனர் இருப்பானுங்க அப்படின்னு சொல்லுவானுங்க. இன்னொரு தூரம் கூட கமிஷனர் எதிர்பார்ப்பானுங்க, ஆம்பிகார் இருப்பானுங்க. அப்போ உத்தரப்பாங்க. அப்போ எல்லாரும் சிறுவையெல்லாம் தவறு வயது தமிழ் உத்தரவாங்க. அதில் வந்து வீட்டில் திருக்கோள் புஸ்தகம் கையில் இருக்குது. கமிஷனருக்கு அவன் பார்க்குறாங்க. ஏன்னா இங்கே போகிறக்கு திருக்கோள் புஸ்தகம் பார்த்தோம்னா அவன் பார்த்து இப்படி அப்படியான்னு சொன்னான். ஆமான்னு சொன்னேன். சாமி கும்பிடி ஆமான்னு சொன்னேன்.
ஏன்னா திருக்குறளை பல இதுகளை காப்பாற்றிருக்கிறது என்னோட இதுக்கு பார்க்க போகுது. அதெல்லாம் திருக்குறளை வந்து ஞாபகமாக எப்பயும் அந்த புஸ்தகம் கையில் வச்சிருக்கு. ஏன்னா திருக்குறள் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுங்க படிக்கிற வயது இருக்கிற வயது இல்லை, அது படிக்கிற வயதெல்லாம் போய்விட்டது. அந்த காலத்தில் படிக்கிற வயதெல்லாம் காதல் பண்ணாங்க, எப்படி படிக்க முடியும்? அதில் காதல் வைக்கிற போது திருக்குறள்லாம் படிக்காது உண்டாச்சு. அது ரொம்ப வருத்தப்படுகின்ற திருக்குறள்லாம் படிக்காதுன்றது பெரிய அதுக்கு நிச்சயமாக திருக்குறள் நிறைய படிச்சிருக்கணும். படித்தவங்களாம் வாழ்க்கை நிறைய வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். நம்மளோட தலைமை ஆசிரியர் கார்த்தி அவர்கள் தலைமை ஆசிரியர் எந்த அவர் இந்த தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு மார்க் தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு தலைமை ஆசிரியர். ரஷ்ய நாட்டில் இந்த உலகில் மிகவும் முக்கியமான மனித குலத்திற்கு நன்மை பயக்கக்கூடிய 10 புத்தகங்களை அடையாளப்படுத்த மிகவும் பாதுகாப்பாக அதை பத்திரப்படுத்தியிருக்கிறார். குறிப்பாக ஒரு நாள் போர் உண்டு, வறட்சியினாலோ இயற்கை பேரினாலோ அந்த நாட்டுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்பட்டால் பின்னாடி வரக்கூடிய தலைவர்களும் சந்ததிகளும் இந்த நாட்டை கட்டி எழுப்புவதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய 10 நூல்களை பத்திரப்படுத்தி பூமியில் ஒரு இடத்தில் பிழைத்து வைத்திருக்கிறார். அந்த 10 புத்தக பட்டியலில் திருக்குறள் ஒன்று என்பது நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை அளிக்கிறது. இப்படி ரஷ்ய நாட்டுக்காரர்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்ற இந்த புத்தகத்தை 12 காலமாக பல அறிஞர்கள், பல எழுத்தாளர்கள் தன்னுடைய பார்வையில் உரை எழுதியிருக்கிறார்கள். அந்த வகையில் ஆன்மீக பார்வையில் இந்த உரை எழுதியிருப்பது மிகவும் பாராட்டுக்குரியதாகும். நன்னெறி பார்வையில், மத சார்ந்த பார்வையில் கூட எழுதியிருக்கிறார்கள். ஆனால் இது ஒரு படி மேறி சென்று நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு கணமும் நம்மோடு இருந்து நம்மை வாழ வைத்து ரசித்து கொண்டிருக்கின்ற இறை நிலையை எப்படியெல்லாம் திருவள்ளுவர் கூறியிருக்கின்றார் என்ற கோணத்தை எழுதியிருப்பது மிகவும் மேன்மை தர விளக்கமாக இருக்கின்றது. இதை வந்திருக்கின்ற அன்பர்கள் மட்டுமல்லாது இந்த புத்தகத்தை மாணவர்கள் மத்தியிலும் சேர்ப்பித்து பலரும் வாசித்து இந்த ஆன்மீக பார்வையில் திருக்குறளை எப்படி நோக்குவது என்று அனைவருக்கும் படித்து பயனுற இந்த வேலையில் அனைவருக்கும் பாராட்டுகளின் வாழ்த்துக்களை தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோரும் சிறு வயதில் ஒரு சின்ன விஷயத்தை நம்ம அனுபவிக்கிறோம். எப்படி பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம அப்பா அம்மா எப்படியும் கேட்பாங்க, உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? சிறு பிள்ளையா இருக்கும்போது தைரியமாக சொல்லிடுவோம், எனக்கு அம்மா தான் பிடிக்கும், எனக்கு அப்பா தான் பிடிக்கும் அப்படின்னு. அதே ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு வந்த பிறகு சொல்ல தயங்குவோம். ஏன்னாக்கா மனம் வருத்தப்படுவாங்க அப்படின்னு. பெண்பிள்ளைகளை பார்த்தீங்கன்னாக்கா அப்பா தான் எங்களுக்கு அப்படிம்பாங்க. ஆண் பிள்ளைகளை பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு அம்மா தான். இது இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த வகையிலே இந்த பெற்றோர்களுக்கு மதிப்பு கொடுக்கும் இந்நாளிலே மனோபதி ஆசிரமம் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஏக்கர் நிலம், பெரிய அளவு ஏறக்குறைய 1000 குடும்பம் அங்க வாழுது. நீங்க அந்த 1000 குடும்பங்களை பார்த்தீங்கன்னா எல்லாரும் கஷ்டப்படுறவங்க தான். அத்தனை கஷ்டப்படுற குடும்பங்களை அங்கு ஒன்றிணைத்து அவர்களுக்கு தேவையான எல்லா வசதியையும் செஞ்சு கொடுக்கிறார்கள். எப்போதும் ஒரு குறள் இருக்கும், தந்தை மகன் காட்டும் உதவி அவன் தந்தை வென்றார் கொள் அப்படின்னு ஒரு குறள் இருக்கும். அந்த குறள் பார்த்தீங்கன்னா நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம என்ன செய்யணும், என்ன செஞ்சு அவங்களுக்கு பேர் புகழ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குறள் பிரகாரம் சொல்லியிருப்பாங்கனாக்கா, ஒருவரை இப்போ ஒரு பிள்ளையை பார்த்து இந்த பிள்ளை நல்ல பிள்ளை, நல்ல திறமையான பிள்ளையா இருக்கு, இந்த பிள்ளைய பெற்றோர் உண்மையை
ஒரு போற்றத்தக்கவங்க அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம சொன்னோமாக்கா அந்த பெற்றோர்களுக்கு அதை விட ஒரு பெரிய ஒரு இது பெருமை அந்த மாதிரி ஒரு சின்ன இதை வந்து நம்ம பெற்றோர்களுக்கு எப்பயுமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கீர்த்தனம் அர்ச்சனம் கானமேயம் அர்ப்பணம் கீர்த்தனம் அர்ச்சனம் கானமேயம் அர்ப்பணம் சரிகம சுபஸ்வரங்களே பதனிச ஸ்வரமாலை பரிமளம் என்றுமே லஹரி கிருஷ்ணார்ப்பணம் பரிமளம் என்றுமே லஹரி கிருஷ்ணார்ப்பணம் கீர்த்தனம் அர்ச்சனம் கானமேயம் அர்ப்பணம். மருத்துவ ஆசிரமத்தின் சார்பாக மனவாத நன்றியுடன் பிறந்த இனிய நிகழ்வு வணக்கங்கள்.